கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே பள்ளி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 11 பேர் கைதான நிலையில் தலைமறைவாக இருக்கும் சுதாகர் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் நாம் தமிழர் கட்சியின் முன்னாள் நிர்வாகியான சிவராமன் எந்தவித அங்கீகாரமும் இல்லாமல் என்சிசி பெயரை தவறாக பயன்படுத்தி பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து வந்தது தெரியவந்தது. இவ்வாறு போலியாக என்சிசி முகாம் நடத்தி மாணவர்களிடம் இருந்து பல ஆயிரம் கணக்கில் பணம் வசூல் செய்து மோசடி செய்ததும் தெரிய வந்திருக்கிறது. இந்நிலையில் சிவராமன் தொடங்கி பர்கூர் கந்திக்குப்பத்தில் இயங்கி வரும் கிங்ஸ்லி ஸ்கூலின் முதல்வர், தாளாளர் என இதுவரை 11 பேரை கைது செய்திருக்கும் போலீசார் வழக்கில் தலைமறைவாக உள்ள சுதாகர் என்பவரை வலைவீசி தேடி வருகின்றனர். மேலும் இந்த விவகாரத்தில் கைதின் போது தப்பியோட முயன்று கீழே விழுந்ததில் காலை உடைத்துக் கொண்ட சிவராமன் கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவரை செப்டம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.